எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு என்ன அவசரமா? இப்போ தான் லீவ் விட்டே வந்தோம், அதுக்குள்ளே பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனா? ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தானே இருக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் என்ன மார்க் வாங்கியிருப்பேன்னு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு நான் ஒன் வேர்ட் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. நீ எதுக்கு டவுட்ஃபுல்லாக பண்ணுற? எப்பயும் பொண்ணு நீ ஃபுல் மார்க் தான் வாங்க போகிற. உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆமாம் பூஜா, இவ சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது. என்னது பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனா? நம்ம மேலே எதுவுமே சுத்தமாக படிக்க ரொம்ப பயமாக வேறு இருக்கே. இப்போ என்ன பண்ண எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இப்போ என்ன பண்ண? ரொம்ப பயமாக இருக்குது. என்னது பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனா? ரொம்ப பயமாக இருக்கு. மிஸ் வராங்கப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். பேச்சு சத்தம் வெளியே வைக்க கேட்குது. என்ன அவ்வளோ பேச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க கிடையாது. எல்லா பேப்பர்ஸ் இருக்குது. யூகேஜி அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? அவங்க எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி உட்காந்துருக்கேன்னு. பிகாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்டு யூகேஜி கம்பேர் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்குனா பெயிண்டிங் ஒர்க்ஸ்னால் உங்கள் கிளாஸ்னால் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் செகண்ட் ஸ்டாண்டர்டு யூகேஜி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் தான் இருக்கீங்க. நான் தான் ஃபோர்த் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் லாஸ்ட்டே கிட்ட கேட்டுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பேப்பரை ஏஞ்சல், எவ்ரிபடி கிளாப் ஃபார் ஏஞ்சல். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே டாப்பர் தாவா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கம்மா. வெரி குட். 100 of the 100. தேங்க்ஸ் மேம். பரவாயில்ல, நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேன். நான் நிறைய பார்க்குறேன். நான் ஃபுல் மார்க் வாங்குறேன் திஸ் டைம். தேங்க்ஸ் மேம். எல்லோரும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்னால் இந்த மதமாக இருக்கும். இங்கே காத்து. ஐயோ, நான் ஃபஸ்ட்டு மார்க்கே தப்பு தான். ஃபஸ்ட்டு வேர்டு செகண்ட் யூகேஜி இந்த செஷன் 45 தம்மா வாங்கியிருக்க. இந்தா 45 தர. நான் எக்ஸெப்ட் பண்ணது அதிகமாக இருந்துச்சு. இந்தா வச்சுக்கோ. என்னது ஏதோ மிஸ்டேக் மாதிரி தெரியுதே. இது கத்த தானே போட்டிருக்கோம். ஏன் என்ன மிஸ்ஸு தப்பு போட்டிருக்காங்க? லாஸ்ட்டாக போய் கேட்டுக்கலாம். இந்த நாளுமே நான் லாஸ்ட்டாக கேட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் எழுதிய செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேம். இந்தாம்மா 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்க. குட். தேங்க்ஸ் மிஸ். நான் நெக்ஸ்ட் டைம் ஃபுல் மார்க்ஸ் வாங்குவேன். ஓகேம்மா. அப்பா, எப்படியும் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம். ஆனால் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் ஆசைப்பட்டேன். அக்கா, நான் 45 வாங்கிட்டு ஜாலியாக இருக்கேன். நீங்கள் என்னக்கா 90 மார்க்ஸ் வாங்கிட்டு ஜாலியாக இருங்க. போடா. நெக்ஸ்ட்டு அஞ்சு வாங்க. என்ன மிஸ்ஸு தோணியல் சரியில்லை. மிஸ் வரேன் மிஸ். தள்ளுங்கடி மிஸ். எவ்வளோ மிஸ்? எந்தாம்மா பேப்பரே கொடுக்குறேன். 70 மார்க்ஸ் வாங்கியிருக்க. செக் பண்ணிக்கோ, சரியா? குட். ஓகேவா? தேங்க்ஸு. 70 மார்க்ஸு என்ன நம்ப முடியல. சூப்பர். மேம் தெரியாமல் ஏதோ போட்டாங்க போகிற மார்க்ஸ். ஐயோ 70 மார்க்ஸு. என்ன நீயா 70 மார்க்ஸு? ஆமாடி, என்னாலே நம்ப முடியல. வெறும் நானே அஷ்டோட கம்மியாக வாங்க நினச்சேன். பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் யாரு? டீனா, இங்கே வா. ஐயோ, நான் தானா? நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் மிஸ்? இந்தாம்மா 65 வாங்கியிருக்க. ஓகே. பரவாயில்லடி, நானும் 65 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆரியர். என்ன ஆரியர், லாஸ்ட் டைம் எவ்வளோ வாங்கியிருந்த? லாஸ்ட் டைம் மேம் 20 மேம். 20 நல்லது. இந்த டைம் 35. வாங்க, நாங்கள் அப்படியே உங்களுக்கு கொடுக்கணுமா? இங்கே வாங்க மேம். என்ன ஆரியர் மார்க்ஸ் இது? 35 தான் வாங்கியிருக்க. வெரி பேட் ஆரியர். அட்லீஸ்ட் ஒரு 40 வாங்கியிருக்கிறோம். இந்தா போ. என்ன நல்லா படிக்கிற வேலையை பாரு. எவ்வளோதான் ரிவிஷன் பேப்பர்ஸ்னால் பார்த்தாலும் இல்லை. 1 மார்க் மிஸ்டேக். இருப்பா லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷனாக பண்ணிக்கலாமா? ஓகேவா? இன்னும் ஒரு பேப்பர் தான், ஒரு 2 பேப்பர் இருக்குது. இது என்ன அரியர் இது? நெக்ஸ்ட்டு பூஜா. இந்தா ஜஸ்ட் 30. என்ன காப்பியா? நீங்கள் 30, நீங்கள் 35. அக்கா தங்கச்சி காப்பியா? நோ மேம். ஒரே பெஞ்சை டெஸ்ட்டே உட்கார வச்சாங்களா? காப்பி ஆச்சுனா என்ன பூஜா? நீ யாரையை பார்த்து காப்பியா? அவளே 35 தான். என்னது காப்பி? அது நான் படித்து பார்க்கனா ஒன்றும் கிடையாத. நெக்ஸ்ட்டு
லீனா Yes, ma'am. இந்தாம்மா 85 வெரி குட் மார்க்ஸ். Thank you. ஐ திங்க் யூகேஜி நீ தான் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். 85 நல்லா வாங்கியிருக்கம்மா, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு எல்சியா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரே பொண்ணு நீ தானம்மா? ஏன்னா நீ தவிர வேறு பேப்பர்ஸ்னால் இல்லவே இல்லை. நோ மேம், நிறைய பசங்க இருக்காங்க மேம். ஷோபி, அஜய், விஜய் இவங்கலாம் இருக்காங்க மேம். ஓ ஆமாம்மா, நிறைய ஆப்சன்டீஸ் தான் சொன்னாங்க. பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி யாருமே வரல போகிற. இல்லை மேம், ஊருக்கு தான் நிறைய பேர்த்து போயிட்டு வரவே இல்லை மேம். அவங்களுக்கு எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டே அவங்களுக்கு சேர்த்து தெரில மேம். நியூவாக ஹாலிடே நினச்சி அவங்க வரவே இல்லை மேம். என் ஃப்ரெண்டு ஷோபிக்கு நான் இன்றைக்கி தான் மேம், அவளே இன்றைக்கி மார்னிங் தான் அடித்து லீவியான்னு கேட்குறான் மேம். என்ன பசங்கன்னா இவங்களோ எதுவுமே தெரியாது. இட்ஸ் ஓகே. ஐ திங்க் இப்போ இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷனில் நீ தான் ஃபஸ்ட் ரேங்காக இருக்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஏஞ்சல், வெரி குட்மா ஆஸ் யூஷுவல். பட் இன்னும் வந்து ஆலியர் பூஜானா வரணும். எதுவுமே நான் 35ல் உட்காருங்க. நெக்ஸ்ட்டில் 56னால் போக கஷ்டமாக இருக்கும். உங்களாம் பாஸ் பண்ணுவாங்களே தெரில. என்ன எல்லோரும் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ்க்கு செய்வாங்க. செஷன் ஏதோ 1 மார்க் ஏதோ சொன்னீங்க. வா இதை வரேன் மேம், வா பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் பென்சிலால் மார்க் சேஞ்ச் பண்ணுறேன் மேம். நான் ஜாயின் கரெக்டாக ஸ்பெல்லிங் போட்டிருந்தேன் மேம். அந்த ஜாயின்க்கு தப்புன்னு போட்டிருந்தாங்க மேம். இந்த 46ஆ? 1 மார்க் தானே சொன்னேன். எஸ் மேம். கிளாஸ் டீச்சர் நேம் என்ன சொன்னேன்? ஏஞ்சலி மேம். மேம் நோ மேம், பிரியா மிஸ் மேம். ஏஞ்சல் மேக்ஸ் மிஸ் மேம். அவங்க லாஸ்ட் இயர் அவங்க வந்து எல்கேஜி தான் மேம். அவன் மாற்றி சொல்கிறேன் மிஸ். சாரி மிஸ், மறந்துடுச்சு. என்ன செய்யணும்னா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாருக்கும் அவங்க கிளாஸ் டீச்சர் நேம்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா மேம்? 5 மார்க் மிஸ்டேக். எது 5 மார்க்? அங்கே வா பார்ப்போம். போடுறத பாரு. இங்கே வா, என்ன மிஸ்டேக் பார்க்கலாம். என்னாச்சு? 5 மார்க்கா? இது 5 மார்க் 70 போகிறேன். இந்த அப்போ என்னது பிரியா மிஸ் இப்படி விட்டுருக்காங்க? பசங்களுக்கு இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களா? உங்களுக்குலாம் எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லையே மேம். கதை தானே போட்டிருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஆனால் எல்சி அவ்வளோக்கு ஒன்று மிஸ்டேக்னு. நோ மேம், நல்லா 2 டைம் செக் பண்ணிட்டேன். நம்ம பார்ப்போம். நான் தாண்டி 85, நீ வெறும் 70 தான். அப்பா கண்டிப்பாக இருக்குது, பொம்மை வாங்கி தருவாங்களே. போடி, நானும் 70 மார்க் வாங்கலை. ஜஸ்ட் ஒரு 15 மார்க்ஸாக டிஃப்ரெண்ட்டு. ஏதோ ஒன்று போ. அப்பா கண்டிப்பாக வாங்கி தருவார். யாருக்கும் தான் வாங்கி தருவார். பார்ப்போம். 10 மார்க் வரைக்கும். ஐயோ என்னது, கண்டிப்பாக அம்மா நம்ம திட்டுவாங்க. அது நிமிஷம். என்னம்மா? இங்க 5 மார்க் மிஸ்டேக். அகைன் 5 மார்க்கா? எஸ் மேம். என்ன சம்? அந்த தேர்ட் சம் மேம். தேர்ட் சம்மா? இது 75 தானே வரணும். எனக்கு தெரியல மேம். 75 தான். இந்த அப்போ ஓகே. எல்லாருக்குமே நாளைக்கு நான் என்ன சொன்னேன், பேரண்ட்ஸ் சைன் செய்யணும், ஓகேவா? எல்லாருக்குமே கதை கொடுத்தேனே. பிரியா மிஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறேன். எல்லாமே அமைதியாக இருங்க. நான் பேசிட்டு நான் வந்துடுறேன். 1 செகண்ட். ஒரு செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் மிஸ்டேக்ஸ் தான் இல்லையா? இல்லைங்க மேம், செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தான் மிஸ்டேக்ஸ் இல்லை. அப்பா நம்மளுக்கு எதுவும் மிஸ்டேக் இல்லை. ஐயோ இப்போ என்ன பண்ணடி? செக் பண்ணிக்கலாம். ஏஜா, நீ ஃபுல் மார்க் வாங்கிட்டு எதுக்கிட்டே செக் பண்ணுற? சரியான லூஸாக இருப்ப போல. எதையாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுல மேம், தப்பு போட. நீ அம்மா நாயவாரி இறக்குனா அப்படின்னா நான் பார்த்து ஒத்துருவேன். மார்க் வந்து சரி தானேப்பா. மார்க் வந்த வர ஏதுனா விடுவா. ஆமாக்கா, வந்த மார்க்கா விடக்கா பிடிச்சிக்கணும். நோ அது ரொம்ப தப்பு. நம்மளுக்கு ஒரு தப்பு மேம் கரெக்ட் போனால் நம்மக்கிட்ட போய் சொல்லணும். இல்லைனா அவன் மேம் 2 போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ வந்து 99 வருது மேம், ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நம்ம அதை போய் சொல்லணும். என்ன ஏஞ்சில் அது கரெக்ட் தானே? எஸ், நம்ம இருக்க கரெக்டான மார்க் தான் வேணும் மேம். மிஸ்டேக்லி இப்போ மேம் போய் 99 எடுத்து 98 போட்டு நம்ம உடனே போய் கேட்குற மாதிரி நம்மளுக்கு 99 வருது மேம் வந்து 100 போட்டால் நம்ம போய் சொல்லணும் மேம் இருக்கு 99 தானே. அதான் நல்லது.
எல்சியாவும் ஏஞ்சலும் இப்படி பேசுங்க பாத்தியாடி. ஆமாம் ஆமாம், அவங்க 2 பேரும் நல்ல மார்க் வாங்கிக்காங்க. இவன் 90, அவைய வந்து 100. அதான் அது சரி, நம்ம எப்படியும் போல தாண்டி. என்ன பண்ண அக்கா? என்னக்கா ஆச்சு? ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குங்க. ஆமாடா, லாஸ்ட் இயர் நான் நல்லா 100 மார்க்ஸ் வாங்கினேன். பட் இந்த டைம் நான் வெறும் 90 தான் வாங்கியிருக்கேன். மிஸ் வராங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்பெல்லிங் ஏதோ நான் தப்பாக போட்டிருந்தேன்னு. எங்கே வந்து காட்டுங்க, இதெல்லாம் நான் மிஸ்டேக். வரேங்க மேம். உட்காருங்க. பிஎம்எஸ் வந்துட்டீங்களா? எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறதுக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல நம்ம வந்து பார்க்கலாம். பிரியா மிஸ் வந்துட்டு எல்லாருக்குமே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்ட் 2 என்னென்ன பண்ணாங்க பார்க்கலாம்.